இப்படி நம்ம சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஏப்பம் வந்திருக்கும். இந்த ஏப்பம் எதனால் வருது நீங்கள் ஒரு நாளாக யோசிச்சிருக்கீங்களா? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது ஒரு மாதிரியான கேஸ் வந்து வெளியே போயிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எதனால் இந்த மாதிரி வருது நீங்கள் ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது காற்றும் சேர்ந்து நம்ம சாப்பாடு உடம்புல போகும். இந்த காற்றுக்கும் அந்த காற்றுக்கு சம்மந்தம் இருக்கா? இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆசிட் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா வயிற்றுள்ள பார்த்தீங்கன்னா குடலில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பாக்டீரியாஸும் இருக்குமே. நம்ம சாப்பிட்ட உடனே சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வயிற்றுக்கு போகும். வயிற்றில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஆசிடு ஜீரணம் பண்ணிடலாம். சாப்பாடாக இருந்தாலும் எந்த உணவாக இருந்தாலும் ஜீரணம் ஆகிடும். செரிமானம் ஆகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உடனே குடல் உள்ள போகுமே. குடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவுலாம் செரிமானம் ஆகாதது அரைக்குறையாக அரைக்கப்பட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து அடித்து தம்சம் பண்ணி அமுச்சு விட்டுருமே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீத்தேன். இந்த 3 வகையான கேஸஸ் உருவாகுது. இந்த கேஸஸ்னால தான் நம்மளுக்கு அந்த பேட் ஸ்மெல்லு வர காரணம், கேஸ் வர காரணம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த 3 கேஸஸுக்குமே எந்த விதமான ஸ்மெல்லுமே கிடையாது. இது கூடவே சேர்த்து அழையா விருந்தாள் மாதிரி ஒரு 2 கேஸஸ் வந்து வராங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு அப்புறம் மெத்தமித்தினால். இந்த 2 கேஸஸும் பார்த்தீங்கன்னா அழையா விருந்தாளி மாரி வராங்க. இவங்க தான் அந்த ஸ்மெல்லுக்கு காரணமே. இவங்க வந்து எந்தெந்த ஃபுட்டுலாம் சாப்பிடும்போது வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அப்புறம் கோஸு இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லுலாம் வர காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். சாப்பிடும்போது காற்று சேர்ந்து உள்ளே போகுது. அதனால ஏதாவது வருதான்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகுமே. அந்த காற்றுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்பமாக முக்கால்வாசி காற்று வெளியே வந்துடும். மிக்ஸ் இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச காற்றுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸாக பின்னாடி வந்து போகிறது. இந்த மாதிரி ஸ்மெல்லு வரதுனால எதாவது பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு இல்லை, கேஸ் வரதான் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்மெல்லு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்டர் தான் போய் பார்க்கணும். மற்றபடி இந்தமாரி கேஸ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஜீரணம் ஆகுதா இல்லையான்னு அறிகுறி தான் இந்த மாதிரி கேஸ் வரதுக்கு காரணமே. ஓகேங்க, இந்த மாதிரி ரொம்ப நாள் இந்த சந்தேகம் வந்து உங்களுக்கு தீர்வுக்கு நான் நம்புகிறேன். அதேமாதிரி இந்த மாதிரி ஸ்மெல்லு வரதுனால நம்ம கூச்சப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம். உயிரினங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற 90% உயிரினங்களுக்கு காக்கா, குருவி, கரையான், ஏன் இந்த மண்புழு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இயற்கையாக பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து போதான் போகுது. அதனால் நம்ம முகம் சுளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, கேஸ் வந்து போயிடுச்சுன்னா சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போக வேண்டியது. அதை விட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு முகம் சுழிச்சிக்கிட்டு என்ன அப்படின்னு நம்ம பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அது வந்து இயற்கையான விஷயம். அது நம்ம கவலைப்படாத நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. ஓகே, ஒருவேளை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.